எப்பயுமே காலையில 6:45 போல தான் சமையல் வேலை முடியும். ஆனா இன்னைக்கு டான்னு விடியகாலம் 6 மணிக்கெல்லாம் சமையல் வேலை முடிச்சாச்சுங்க. நம்ம வீட்ல தான் சிலிண்டர் தீர்ந்துருச்சுல்ல, அதனால பிளான் பண்ணி இன்னைக்கு காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஒரே ஒரு விறகடுப்பு தான் இருக்குது. அதுல வந்து சாப்பாடு, குழம்பு நம்ம தனித்தனியா செய்யறதுக்குள்ளே டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு, எல்லா காய்கறியும் சேர்த்து இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி செய்யலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எந்திரிச்சது என்னமோ 5 மணிக்கு அப்படின்னா கூட அடுப்பு பத்த வைக்கும்போது மணி ஒரு 5:30 மணி போல ஆயிடுச்சு. காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு. அதுலயும் விறகடுப்புல சமைக்கும்போது எல்லா பொருளையும் கொண்டு வந்து வெளிய வைக்கணும்ல. உள்ள வெளியேன்னு நடந்து நடந்து காலே வலி எடுத்துச்சு. காலையிலேருந்து ஒரு 1000 வாட்டி நடந்திருப்போம் போல. எப்பயுமே காலையில வாசல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு எப்பயும் கூட்டுற டைமுக்கே வந்து வாசலையும் கூட்டியாச்சுங்க. பிரியாணி இறக்குன கையோட வந்து பார்த்தீங்கன்னா, முட்டையும் அடுப்புலயே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஜெய்குட்டிக்கு என்னமோ எப்பயும் விடவே இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குதுமான்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அதுக்கு காரணம் விறகடுப்பு தாங்க. விறகடுப்புல சமைச்சாவே அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தனி சுவையா இருக்கும். நேத்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. எந்த ப்ராடக்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்குட்டி தான் பிரிக்கணும்னு ஆசைப்படுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன்லாம் ரொம்ப டஸ்ட்டா இருக்குதா, இப்போ வேற சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சா, அந்த டஸ்ட் இருக்கிறதுனாலே ஃபேன் காத்து வந்து அதிகமா ஒண்ணும் வர மாரி தெரியல. சரி அத கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் Flipkartல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே நெறைய வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குனேன். ப்ராடக்ட் என்னமோ நேத்தே வந்துருச்சு. ஆனா நேத்து வந்து கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. நேத்து விறகடுப்புல சமைச்சோமா, இன்னைக்கு விறகடுப்புல சமைக்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்ல. குழந்தைங்கலாம் ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். சரி உடனே நம்ம களத்துல இறங்கிடலான்னு சொல்லிட்டு தான் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பி விட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலங்க அந்த ஃபேன கிளீன் பண்றதுக்கு. அவ்ளோ சீக்கிரமா வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு இந்த ஃபேன கிளீன் பண்ற வேலையெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் இல்லாமலே நான் செஞ்சுருவேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா பாருங்க இந்த வீடியோஸ் மேலேயே இருக்கு. செக் பண்ணி வாங்கிக்கோங்க.